சபைகளம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது, ஆதரவை நாடி நிற்கிறது. இன்றைக்கு நாம் காணப்போகின்ற பதிவு உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களாலும் மிகவும் நேசிக்கப்பட்ட, மிகவும் மதிக்கப்பட்ட ஒரே ஒரு நபர். அந்த நபரை பற்றி தான் இந்த பதிவு நாம் பார்க்க போகின்றோம். அவரை யாருக்குமே பிடிக்காது என்று சொல்ல முடியாது. அவரை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் சொன்னவருக்கு தன்னைத்தானே பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மனிதகுல மாணிக்கத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அவர் அன்னை தெரசா. ஏழை மக்களுடைய சேவையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஒரு முறை பிரிட்டானியா பிஸ்கட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு காலத்தில் மிகவும் பிரபலியமான ஒரு பிஸ்கட் அது. 6லிருந்து 60 வரை அனைத்து மக்களாலும் விரும்பப்பட்ட ஒரு மிகவும் பிரபலியமான பிஸ்கட். அந்த பிஸ்கட் கம்பெனியுடைய ஓனரை சந்திக்க செல்கிறார். அன்னை தெரசா வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரை வெளியில் வந்து அவரை வரவேற்று அழைத்து செல்கிறார். என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அன்னை தெரசா சொல்கிறார், உங்களுடைய பிஸ்கட்டை தயாரிக்கிறீங்க இல்லையா, அந்த முதல் தடவை மிஷினில் விடும்போது அந்த 2 பக்கத்திலும் விடுகின்ற அந்த துண்டுகளை எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதை எடுத்துக்கொண்டு ஏழை மக்களுக்கு என்னால் என்ற சேவையை செய்வேன், உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஓனர் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வேஸ்ட் இல்லை மதர், அதை மறுபடியும் பால் கோகோலாம் சேர்த்து மறுபடியும் நான் ரீப்ரொடக்ஷன் பண்ணிடுவேனே அப்படிங்கிறார். சரி, நான் வந்து என்னமோ நினச்சி வந்தேன், இந்த முதல் தடவை டையில் விட்டுட்டு சைடில் விழுவற பீசஸ் எல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறார். டக்குன்னு அந்த பிரிட்டானியா பிஸ்கட்டுடைய ஓனர் அன்னை தெரசாவை அமருங்கள் என்று சொல்கிறார். அன்னை தெரசாவும் அமர்கிறார். அப்போது ஒரு லாயரை கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட சொல்கிறார். இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் முதல் தடவை அந்த டைல பாஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த பிஸ்கட்டை தயாரிக்கும் போது 2 பக்கமும் விடுகின்ற அந்த வேஸ்ட்டு துண்டுகளை அன்னை தெரசாவுடைய அறக்கட்டளைக்கு அனுப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு லாயரை வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டே போடுறார். அன்னை தெரசா மகிழுடன் புறப்பட்டு செல்கிறார். பிறகு அந்த பிஸ்கட் கம்பெனியுடைய ஓனரை வந்து ஒரு நிருபர் பேட்டி காண்கிறார். எப்படி முதலில் மறுத்த நீங்கள் மறுபடியும் எப்படி இதற்கு உடன்பட்டீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பிஸ்கட் கம்பெனியுடைய ஓனர் சொல்கிறார், முதலில் நான் ஒரு வியாபாரியை போல பேசினேன், பிறகு அவருடைய கண்களை பார்த்தேன். அன்னை தெரசாவுடைய கண்களில் அப்படி ஒரு அன்பு, கருணை, நட்பு அனைத்து நிரம்பி வழிந்தது. அப்போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது, அவர் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் தான் நாமும் வாழ்கிறோம். ஆனால் நம்மளால் இந்த பிரபஞ்சத்துக்கு இதுவரை என்ன செய்ய முடிந்தது, என்ன செய்திருக்கிறோம் என்று நான் யோசித்தேன். அதனால் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது, நம்மளால் முடிந்தது ஏதோ இறைவன் பார்த்து இறை தூதர் ஒருவரை அனுப்பியிருக்கிறார், அவருடைய சேவையை நாமும் பங்கேற்போமே என்றுதான் இதற்கு நான் உடன்பட்டேன் என்கிறார். அதாவது அன்னை தெரசாவுடைய கண்களில் புறப்பட்ட அந்த அன்பின் அலைகள், அந்த நட்பின் அலைகள் அவரை அந்த சேவையில் ஈடுபட வைத்தது. அதேபோல் அன்னை தெரசா ஆரம்ப காலத்தில் கல்கட்டாவில் ஒரு சேவா மையத்தை வைத்துக்கொண்டு சேவை செய்து கொண்டு வருகிறார். இரவில் அடைமலை, இங்குமங்கும் அலைந்து நோயாளிகளுக்கு சேவை செய்கிறார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்புகின்றனர். என்ன எழுதி அனுப்புகிறார்கள் என்றால், ஒரு பைத்தியம் இரவில் வெள்ளை உடை அணிந்து கொண்டு இங்கும் அங்கும் அணிந்து கொண்டிருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை, இதை கண்காணியுங்கள். உடனே மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு டீம் வராங்க.
அவர்கள் கவனிக்கிறார்கள். அப்போது அன்னை தெரசா ஒரு குஷ்டரோகியை ஒரு குடிசையிலிருந்து தூக்கி கொண்டு இன்னொரு குடிசைக்கு அடைமனையில் தூக்கி கொண்டு செல்கிறார். அங்கே அவரை படுக்க வைத்து அவர் உடம்பில் வருகின்ற இரத்தத்தை எல்லாம் துடைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த டீம் என்ன ரிப்போர்ட் அனுப்பியது தெரியுமா? அவரை பைத்தியம் கிடையாது, அவரை பைத்தியம்னு சொன்னவங்க தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க. இதுதான் அன்னை தெரசா. அவர் இறந்த தினத்தின் அன்று உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டினுடைய கொடிகளும் போர்த்தப்பட்டது. அத்தனை நாட்டு தலைவர்களும் அந்தந்த நாட்டுக்கே உண்டான ஒரு முறைப்படி அவருக்கு மரியாதை செலுத்தினார். ஒரு முறை அவர் அதிகாலையில் ஒரு 10-11 மணி போன்ற அளவில் ஒரு பசாரில் சென்று நன்கொடை சேகரிக்க செல்கிறார். அப்போது கடையை திறந்த ஒரு வியாபாரி இதே வேலையா போச்சுன்னு சொல்லி கோபத்தில் காரி உமிழ்கிறார் அவருடைய கைகளில். அன்னை தெரசாவுடைய கைகளில் அந்த வியாபாரியுடைய எச்சில் நீர். சிறிதும் சங்கடப்படாமல் இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த கையிலாவது ஏதாவது கொடுங்கள், அதை ஏழை மக்களுக்கு கொண்டு செல்கிறேன் என்றார். உடனே அந்த வியாபாரி வெளியில் அன்னை தெரசாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அன்னை தெரசாவுடைய அன்பிற்கும் நட்பிற்கும் அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு வசீகரம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள், நிறைகளை தன்னகத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சபைக்களம் சேனலுடைய வளர்ச்சியில் உடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.